ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையிலே கோயிலில் பொங்கல்லாம் வச்சாச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன வேண்டுதல்ன்ட்டு. அது பொங்கல் எல்லாருமே வைப்பாங்க மக்களே. இந்த ஊரில் வேண்டுதல்னு இல்லை, எல்லாருமே காலையிலே மாவிளக்கு எடுத்துகிட்டு போவாங்க கோயிலுக்கு. 4 மணிக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் 2:30க்கு எந்திரிப்பாங்களா, அப்போ எந்திரிச்சேன். சரி எப்படியாச்சும் பார்த்துருணுன்ட்டு அப்படியே 1 மணி நேரம் முழிச்சிருந்தேன். 3:30க்கு மேலே தூங்கிட்டேன் மக்களே. எங்கள் வீட்டு வாசல் வழியாக தான் மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 4 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் லெமன் சாதமும் இதுவும் செஞ்சேன். உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு 6 மணிக்கெல்லாம் போயிட்டோம். 6:30க்கு போல் போனோம். ஃபுல்லாக கூட்டம், எல்லாருமே பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு கல் வாங்கி நாங்கள் வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் செஞ்சாங்க எங்கள் அம்மா. அது பொங்கல் பொங்குறத வச்சு சாஸ்திரம்லாம் பார்க்குறாங்க. ஒரு பொங்கல் மேற்கு திசை, அப்புறம் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் பார்த்து பொங்குச்சு. இன்னொரு பொங்கல் கிழக்கு அண்டு தெற்கு பார்த்து பொங்குச்சு. எங்கள் அம்மா தான் அந்த பொங்கல் விட்டாங்க. நாங்கள் பாடிகார்டு, அதாவது எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஏன்னா நம்மளும் பழகணும் பார்த்திங்களா. பிள்ளைகளெல்லாம் வளர்ந்துட்டு வருது, இன்னும் பொங்கல் செய்யலை அது அப்படி நினைக்கக்கூடாதுன்னு என் தங்கச்சிக்கு தான் இன்றைக்கி ட்ரைனிங் நடந்துச்சு. பொங்கல் வைக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நான் கெடாலாம் எல்லார் வீட்லேயுமே வெட்டியிருக்காங்க. அப்புறம் நான் அது சொன்னேன்ல குழம்பு சாப்பிடணுன்னு, எங்கள் அம்மா 1/2 கிலோ கறி வாங்கி அந்த தண்ணி குழம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். அதை நைட்டு குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடணும். இன்றைக்கி இப்போ இது இந்த இந்த ஊரில் சாமி கனவுல போய் சொல்லிடுமா. சின்ன தேர் இருக்குது, அந்த தேரை முதுகில் கொக்கி போட்டு இழுத்துட்டு வருவாங்க. அது சாமி கனவுல சொல்கிற 2 பேர் மட்டும் இழுத்துட்டு வருவாங்க. இன்றைக்கி 6 மணிக்கு மேலே அது. நான் இன்றைக்கி வர்றதுக்கே 5 மணி ஆகிட்டு மக்களே. அதனால் அதை போய் பார்க்க போனோம். டயர்டாக தான் இருக்குது, ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் ஃபங்க்ஷன் வர்றதை நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு நான் பார்க்க போகிறேன். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எனக்கு போன வருஷம் இந்த நேரத்துக்கு நான் செத்து பிழைச்சிருக்கேன். அதனால் எனக்கு இது கடவுள் கொடுத்த 2வது வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உயிர் போயிட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்திருக்கு பற்றியெல்லாம். அதனால் கடவுள் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதை நான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிடணும். என் பிள்ளைகளுக்காண்டி எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்கேன். இப்போ எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கு. யூடியூப் மூலமாக நிறையா பேர் அம்மான்னு சொல்லுமா அப்படின்ட்டு நிறைய அம்மாமார்கள், நிறைய அக்காமார்கள்னு எல்லோரும் கிடச்சிருக்காங்க. எனக்கு இதுவே பெரிய கடவுள் கொடுத்த வரம் தான். ஏன்னா இதில் மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு டச்சிங்காக இருந்தது என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டு, அதாவது அவங்க மெசேஜ் பண்ணும்போதே உனக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தான், பாடி பொடினே பேசிக்கலாம் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணாங்க. நானும் மெசேஜ் பண்ணேன். அப்போ அவங்க லண்டன்லேயே எங்கேயோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அவங்க வீட்டுக்கு வெளியே ஸ்னோலாம் வந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க. அப்புறம் அவங்க அவுட்டிங் பண்ணதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம என்னை வீடியோ மூலமாக தான் பார்த்துருக்காங்க, நம்மளை ஒரு ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நம்ம 2 பேருமே ஃப்யூச்சரில் ஒரு ரிலேஷன்னா இதாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வரும்போது உன்னை கண்டிப்பாக பார்க்க வருவேன், நீ எப்போதுமே பேசணும் அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சிஸ்டர் எனக்கு மெசேஜு. அப்புறம் இந்த டிஎன்பிசிலாம் படிக்கும்போது ஒரு மேக்ஸ் டீச்சர், அவங்க நான் உனக்கு மேக்ஸில் என்ன டவுட்னாலும் கேள்வி சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் யார் மக்களே சொல்லுவா. நம்ம அதுக்கப்புறம்
இன்னொரு டீச்சர் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர். அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்களுமே எனக்கு வந்து பசங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்படி நான் வந்து நிறைய சொந்தத்தை சம்பாதிச்சிட்டேன் மக்களே. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக கிட்னி கிடச்சிதுன்னா நீங்கள் பழையபடி லைஃப்பில் இருக்கணும், உங்கள் பசங்க கூட ஜாலியாக இருக்கணும்னு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்க தான் எனக்கு 2வது உயிர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது, நீ அதுக்குள்ளே பொட்டுன்னு போயிடாத அப்படின்ட்டு. அதனால் வந்து நாளைக்கு வந்துச்சுன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிறந்த நாள்னே சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு போயிட்டு தானே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சமயத்தில் காப்பாற்றின நர்ஸு பிள்ளைங்களாகட்டும், டாக்டர் ஆகட்டும், எம்ஐசியிலேருந்து அவங்களால தான் நம்மளுக்கு 2வது உயிர், முக்கியமாக கடவுளால். அதனால் வந்து அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலுமே அவங்க எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹாய் ஹாய்னு எல்லா இதுலையுமே அனுப்புவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு அதெல்லாம் இது பண்ணி என் மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கிற சொந்தத்தை சம்பாதிச்சிட்டேன். அதுலேயும் என் கூட சொந்தமாக ஆகணும்னு சொல்கிறவங்களையும் சம்பாதிச்சிருக்கேன். ஃப்ரெண்டு, நிறைய அக்கா, அப்புறம் ஒரு தம்பி, அவன் 12th என்னமோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். அக்கா, எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி தான் இறந்து போனாங்க. உங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பா மாதிரி அவனுக்கு ஃபீலாக இருக்குது போல். அவனை மெசேஜ் பண்ணுவான் அப்பப்போ வீடியோ பார்த்துட்டு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. தம்பிக்கு தம்பியாச்சு, அக்காவுக்கு அக்காவாச்சு. அப்புறம் இன்னொரு தம்பி இருக்கான், தம்பியாக அவன் என்னன்னு தெரில, மதன்ட்டு வரான். அந்த பையன் எப்போதுமே என்னோடய இதில் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஹார்ட்லாம் போட்டு விடுவான். அதனால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. அதாவது கழித்து வச்ச இடத்துல யாரும் பேசாமல் கழித்து வச்ச இடத்துல இப்போ எனக்கு எவ்வளோ சொந்தங்க கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னை படிக்கிறதுக்கும் பூஸ்டப் பண்ணுறாங்க. எந்த டவுட்னாலும் கேளு, எதுனாலும் கேளு. அப்புறம் நிறைய சிஸ்டர் உன் அக்கா மாதிரி நினச்சிட்டு எந்த இதுனாலும் கேளுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அந்த அக்கா அரபு கண்ட்ரியா அப்படின்னு தெரில. அந்த அக்கா எப்போதுமே வாரம் அந்த அக்கா ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி எப்படிமா இருக்க, உன்னோட மெடிசன்லாம் எப்படி போகுது, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பண்ணிக்கிறியா, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அந்த அக்கா பிபி மிஷின் வாங்க கூட காசு அனுப்பிவிட்டாங்க. இன்னும் பிபி மிஷின் வாங்கலை மக்களே. அதில் மாத்திரை வாங்கிட்டேன். ஆனால் வந்து இப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்மளை வந்து சந்தோஷமாக வந்து கமெண்ட் மூலமாக இது பண்ணுறதுக்கும் வந்து நிறைய சொந்தத்தை நான் சம்பாதிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோதான் மக்களே. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுதான் வந்து வருஷம் முதல்ல வந்து ரொம்ப திக்கி திணறி வருஷ கடைசியில், அதாவது 2025 ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஹாஸ்பிட்டல்னு அங்கேயே தான் கிடந்தேன். 2025 இப்போ டிசம்பர் 31 சாயங்காலம் ஆகுது. அடுத்தது வந்து நியூ இயர் பிறக்க போகுது. நான் வந்து இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. அதனால் வந்து என்னையும் ஒரு இதாக நிறைய பேர் வந்து நான் வேலை செய்ய முடியலனால உங்களை பூஸ்டப்பாக நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. உங்களோட ஆதரவு இதே மாதிரி தாங்க. எனக்கு வந்து பூஸ்டப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4000 பேர் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 பேர் தான் மக்களே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துட்டே இருங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோ போடுற மக்களை. ஒவ்வொருத்தங்களுக்கு போர் அடிக்கலாம், ஒவ்வொருத்தங்க வந்து ஏமா வீடியோ போடலன்னு கேட்குறாங்க. அதனால் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. எனக்கு கிட்னி போயிட்டு அப்படிங்கிற கவலையை மறக்க வச்சது நீங்கள் தான். ஏன்னா வந்து அது எப்போயாச்சும் ஒரு தடவை தான் இப்போல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா வந்து வீடியோ போடுறோமா, ஏதாவது படிக்கிறோமா, வீட்டு வேலையை செய்கிறோமா அப்படின்னே பிஸியாகவே நான் இப்போ இருந்த மாதிரி இருக்கேன். அப்பா எனக்கு சத்தியமாக கிட்னி
போனதை வந்து டயாலிசிஸ் அன்றைக்கி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். அப்புறம் டயாலிசிஸ் சாயங்காலம் டயர்டாக இருப்பேன் பற்றியில அப்போ மட்டும்தான். மற்றபடி நான் வந்து என்னோடய மைண்டை வந்து நம்ம நார்மல் பர்சன் தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் மக்களே. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. யாரும் வந்து ஹோப்பெல்லாம் விட்டுறாதீங்க. பாருங்கள், நானே வந்து எப்படி இருந்துட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து எல்லாம் இதாகும். அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒன்றும் வரல. ஆனால் ஒரு மனசளவில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்காண்டி ப்ரே பண்ணுறவங்க, நம்மளுக்கு நிறைய மெசேஜ் பண்ணி பேசுகிறவங்க எல்லாம் கிடைக்கிறனால வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மக்களே. அதனால் எல்லோரும் நியூ இயர் கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க.